بسم الله الرحمن الرحيم وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மாபெரும் பேரருளால் அவன் கடமையாக்கிய நோன்பை நிறைவேற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு தொழுகையையும் நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக இந்த நோன்பு பெருநாளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் அவர்களுக்கு இடையூறாக, அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த நாளில் ஏற்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக அதை விட்டு கொடுத்தும் இருந்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கும் போது அன்சாரிகளை சார்ந்த 2 சிறுமிகள், அவர்கள் பாடகிகளும் கிடையாது, ஆனாலும் ஆரம்ப காலத்தில் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களத்தை பற்றிய கவிதைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை விரும்பவில்லை. அவங்களுடைய குரலோ அல்லது செய்தியோ தெரியவில்லை. ஹவ்வல வஜ்ஹஹு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். சில அறிவிப்புகளில் தன்னுடைய முகத்திலே துணியையும் போட்டுக் கொள்கிறார்கள். இதை பக்கத்தில் இருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனித்து அந்த 2 சிறுமிகளையும் அதட்டுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொன்னார்கள், அந்த சிறுமிகளை ஒன்றும் சொல்லாதீர்கள். ஏன்? இன்னலி கௌமின் ஈதன் வ இன்ன ஈதனா ஹாதல் யௌம். ஒவ்வொரு கூட்டத்தினர்களுக்கும் ஒரு பண்டிகை நாட்கள் இருக்கிறது. நம்முடைய ஈதாக, பண்டிகை நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே இந்த சந்தோஷத்துக்குரிய நாளில் அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய, ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக காட்டியிருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ஒரு நாளில் மட்டும் இல்லாமல் 365 நாட்களும் வருடம் முழுவதும் இந்த மகிழ்ச்சி நமக்கு தொடர வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்க வேண்டும். நமக்கு மத்தியில் அன்பும் பாசமும் அதிகமாக வேண்டும். இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த பெருநாளுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அனைவர்களிடத்திலையும் அன்பும் பாசமும் அதிகரிக்க வேண்டும் என்பதை பல கட்டங்களில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று நீங்கள் பார்க்கலாம், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் இல்லை. அதே போன்று சக நிர்வாகிகளுக்கு மத்தியில் இல்லை. பிள்ளை பெற்றோர்களுக்கு மத்தியில் கூட இல்லை. அவர்களுக்கு மத்தியில் மனக்கசப்புகளும் சண்டைகளும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி மனக்கசப்புகளும் சண்டைகளும் உங்களுடைய உள்ளங்களிலிருந்து நீக்கப்பட்டு அன்பும் பாசமும் அதிகரிக்க வேண்டும் என்பதை பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம், லா தபாகலு வலா தஹாசது வலா ததாபரு கூனு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களாக, சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் இந்த சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் உணர்த்தினார்கள். உங்கள்கிட்ட கோபம் அதிகரிக்க கூடாது, பொறாமை வரக்கூடாது, பிணக்கம் ஏற்படக்கூடாது. நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற அந்த பாச உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பாச உணர்வை நாம் அதிகரிக்கவில்லையானால், நம்மிடத்தில் பிணக்கங்கள் அதிகமாகி, சண்டைகள், பிரச்சனைகள் அதிகமாகி, நமக்கு சந்தேசங்கள் குலைந்து விடுமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழப்பு, நம்பப்பட்டு சொர்க்கத்திற்கு போவதனுடைய வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு உரிய நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம்,
துஃப்தஹு அபுஆபுல் ஜன்னா யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ். சொர்க்கத்தின் வாசல்கள் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகிறது. இன்று கூட திங்கள் கிழமைதான். இந்த நாளையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த அடியார்களுடைய அமல்களை பார்க்கிறான். இந்த அடியார்களுடைய அமல்களை பார்த்து எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான். வயகுஃபரு லிகுல்லின் அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹ். அல்லாஹ்வை இணை வைக்காத எல்லா அடியார்களுக்கும் மன்னிப்பை வழங்குகிறான். இல்லா ரஜுலன், ஒருத்தருக்கு மட்டும் அல்லாஹ் இல்லை என்று சொல்லி விடுகிறான். யார் அவன்? கான பைனஹு பைன அஹீஹி ஷஹ்னா, அவனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்கு, சண்டை, இது இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி விடுகிறான். ஒன்றும் கிடையாது, நிறுத்தி வைத்து விடுவான். எந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு இருக்குமோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னை சொர்க்கத்தில் இணைத்து விடு என்று எந்த கோரிக்கை வைக்கின்ற பொழுதும் அல்லாஹ் நிறுத்திவிட்டு சொல்வானாம், அன்லிரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. இந்த ரெண்டு பேரும் நல்நிலையை, இணக்கமான நிலையை வருகின்ற வரையிலையும் நிறுத்தி விடுங்கள், அதுவரையும் பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய அமல்கள் இந்த அன்பு பாசங்கள் குறைவதின் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகுமானால் நம்ம இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நம்ம இதற்கு எவ்வளவு அவசியமான ஒன்றை நாம் நினைக்க வேண்டும். ஆனால் நம்மிடத்திலே அந்த அன்பு பாசம் தொடர்ந்து குறைந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம், வல்லதி நஃப்ஸு பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரையிலேயும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஈமான் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாசத்தை பாராட்டிக் கொள்ளாத வரையிலும் மூமின்களாக முடியாது. எவ்வளவு அழகா சொல்லுகிறார்கள் பாருங்கள். நீங்கள் ஈமான் இருந்தால் சொர்க்கம். உங்களுக்கு ஈமான் எப்போது வரும்? உங்களுக்கு மத்தியில் அன்பும் நேசமும் அதிகமாக வேண்டும். இந்த அன்பும் நேசமும் அதிகம் இல்லை என்று சொன்னால் உங்கள்கிட்ட ஈமான் தானா போயிடும். சண்டையிலேயே போய் உங்க குடும்பம் எல்லாம் பிரச்சனைகளிலேயே ஊறி போய் கொண்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்திற்கு போவதுடைய வழிகள் இல்லாமல் போய்விடும். அலா அதுல்லுக்கும் அலா ஷையின் இதா ஃபஅல்துமூஹு தஹாபத்தும், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தரட்டுமா? உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தக்கூடிய, பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு சொல்ல தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னால், அஸ்ஸு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் சகோதரர்கள் காணுகின்ற நேரமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு மத்தியில் உள்ள கசப்புணர்வு தானாகவே போய்விடும். ஒரு மந்திர சொல்லாக இல்லாமல் சலாம் என்பது பாதுகாப்பு உங்களுக்கு ஏற்படட்டும், அல்லாஹ்வின் அருள் ஏற்படட்டும் என்ற கருத்திலே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய சகோதரியை பார்க்கும் பொழுது, உங்களுடைய சகோதரனை பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னீர்களேயானால் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கசப்புணர்வு இல்லாமல் போய் அன்பு ஏற்பட்டு ஈமான் ஏற்பட்டு சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அன்பும் பாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இணை பிரியாததாக இருக்க வேண்டும். சகோதரர்களாக, தன்னுடைய கணவன் மனைவிக்கு மத்தியிலே, தன்னுடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலே, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நிலைமை என்ன? திருமணம் முடிகின்ற நேரத்தில், திருமணம் முடிந்து விட்டாலே பல குடும்பங்கள் பலவிதமாக சிதறி போய்விடுகிறது. ஒரு மாதம் 2 மாதங்களிலேயே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள், பூகம்பங்கள் ஏற்பட்டு விடுகிறது. தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கூட அன்பு இல்லாமல் ஒருவர் இன்னொரு பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறு குழந்தையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணத்தினால் வருடக்கணக்கில் பேசாமல் இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தொடருமானால் இந்த உலக விஷயத்திற்காக, மார்க்கத்திற்காக புறக்கணிப்பது, மார்க்கத்திற்காக எதிர்த்து நிற்பது, அதை இஸ்லாம் வரவேற்கிறது. உலக விஷயங்களுக்காக, ஒரு சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி உங்களுக்கு மத்தியில் பாச பிணைப்புகளை நீங்கள் உடைத்துக் கொண்டு போவீர்களே, ஆனால் சொர்க்கத்தினுடைய வாசல்களை உங்களுக்கு அடைக்கப்பட்டு விடும். அப்ப கேட்கலாம், அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேசியிருக்கிறான் தெரியுமா? எவ்வளவு கோபப்பட்டு இருக்கிறான் தெரியுமா? எவ்வளவு எங்களை கேவலமான முறையில் நடந்திருக்கிறான் தெரியுமா
எங்களுக்கு சூடு இல்லையா, சுரணை இல்லையா, வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, எப்படி அவரோடு நாங்கள் பேச முடியும் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கோபம் வரலாம், கோபப்படுகின்ற போது நடக்கலாம், கோபப்படுகின்ற போது சிலர்கள் நடப்பார்கள், தன்னுடைய கோப தீயை தூண்டி விடுவார்கள், பிரச்சனையை அதிகமாக்குவதற்கு காரணமாக கூட அவர்கள் இருப்பார்கள். அப்போது கோபம் வராமல் எந்த மனிதனும் இருக்க மாட்டான். இஸ்லாம் கோபம் வரும் என்றுதான் சொல்கிறது, உங்களுக்கு ஆத்திரம் வரும் என்றுதான் சொல்கிறது. அவனை பார்க்கும் பொழுது பார்க்காமல் முகத்தை திருப்ப வேண்டும் என்றுதான் இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு அளவை இஸ்லாம் சொல்லுகிறது. லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ அஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ், தன்னுடைய சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் கோபித்து புறக்கணித்து நீ இருக்கக்கூடாது. உன் கோபத்தை பூரா 3 நாளை வச்சு தீர்த்துக்க. முகத்தை திருப்பி கொள்வாயா, 3 நாள் வச்சுக்க. பேசாமல் இருப்பாயா, 3 நாள் இருந்துக்க. உன் கோபத்தை எவ்வளவு காட்டினா அதிகபட்சம் 3 நாள். அதற்கு பிறகு நீ சகஜ நிலைக்கு உள்ளே வந்து விட வேண்டும். உன்னுடைய திரும்ப கோபத்தை தணித்து விட்டு அன்பையும் பாசத்தையும் நீ எடுத்து சொல்ல வேண்டும். இதற்கு மேல உனக்கு எந்த அனுமதியும் இல்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். யார் இதை பேணி இருக்கிறார்கள்? வெளியிலே போனால் கடைகளுக்கு திடீரென்று எட்டி பார்ப்பார், உள்ள ஒரு மாதிரியான ஆள்பா, உடனே வாங்க, இல்லை நான் அப்புறம் வரேன் அப்படி திரும்பி போயிடுவார். ஒருவர் இன்னொருவர் நுழைகின்ற போது உடனே வேகமாக கிளம்பி போய் விடுகிறார். ஓஹோ, அவன் இருக்கிறானோ அப்படின்னு திரும்புகிறான். ஒருத்தர் முகத்தை இப்படி திருப்பி கொள்கிறான், அவன் அந்த பக்கம் திருப்பி கொள்கிறார். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இந்த கோபத்தின் காரணத்தினால் 2 பேர் பிரிந்து விட்டு இவன் அந்த பக்கம் திரும்புகிறான், அவன் இந்த பக்கம் திரும்பி கொள்கிறான். தன்னுடைய கோபத்தை காட்டுகிறானாம், தன்னுடைய ஆத்திரத்தை காட்டுகிறானாம். ஒருவரை பார்க்கின்ற பொழுது சலாம் சொல்வதில்லை, கை கொடுப்பதில்லை, இப்படி தன்னுடைய விரிசல்களை அதிகமாக்கிக் கொண்டே போபவர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாம் நினைக்கிறோம் நாங்கள் எத்தனை பேர்களிடத்தில் அன்போடும் தான் இருக்கிறோம், பாசத்தோடும் தான் இருக்கிறோம். ஏன் எங்களிடத்தில் அன்பு காட்டியவர்களுக்கு அன்பு காட்டவில்லையா, பாசம் காட்டவில்லையா என்று கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் உறவை பேணுவது அல்லன்னு சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம், லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உபகாரம் செய்வது, உறவாடுவது உறவை பேணுவது அல்ல. உங்களுக்கு நிறைய அன்பு காட்டுகிறார், நிறைய பொருள்களை வாங்கி தருகிறார், உங்கள் மீது அக்கறையாக இருக்கிறார், அவர்கிட்ட போய் நெருக்கமாக இருப்பது அது இயற்கை, எல்லாத்துக்கும் வரும். இது உறவை நான் பேணுகிறேன் என்பது அல்ல. அன்போடும் பாசத்தோடும் இருப்பவரோடு சேர்ந்து இருப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உறவை பேணியவன் என்று சொல்லவில்லை. வலாக்கின்னல் வாசில் அல்லதி குத்தியத் ரஹ்முஹு வ வஸலஹா, அவன் உறவை துண்டிக்கின்ற நேரத்தில் அப்பொழுதும் போய் உறவு பாராட்டுகிறானே அவன் தான் உறவை பேணியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்மள்ட்ட பார்க்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், திரும்பி கொள்கிறான், ஒரு மாதிரியா நடக்குகிறான், அவனிடத்துல கூட 3 நாள் வரையிலும் உங்க கோபத்தை அதிகபட்சமாக காட்டிவிட்டு நீங்கள் போய் அன்பு செலுத்துவீர்களானால், அவர்கள்ட்ட பேசுவீர்களே ஆனால் உறவை நீங்கள் பேணுகிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் சொன்னார்கள் இன்னொரு இடத்திலே, இப்படி சண்டை போட்டுக் கொண்டு இருப்பவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? கைருஹுமா யப்தஉ பிஸ்ஸலாம், அந்த 2 பேர்ல சலாத்தை கொண்டு முதல்ல யுனானி டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டா, சென்னை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சூடு சொரணை இல்லாம போய் நம்ம கேட்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, இது இளிச்சவாய்த்தனமோ அல்லது கேவலமோ அல்ல. நீங்கள் முந்திக் கொண்டு அவனிடத்திலே சலாம் சொல்லி, அவனிடத்த தப்பு இருந்தாலும் அவனிடம் நமக்கு மோசமாக நடந்து கொண்டு இருந்தாலும் முதல்ல போய் நீங்கள் கை கொடுத்து விடுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப அந்தஸ்துல எங்கேயோ உயர்ந்து போய் விடுவீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்து உங்கள் சொந்த பந்தங்களை அரவணைத்து நெருக்கத்தோடு நீங்கள் சேர்ந்திருப்பதற்கு ரொம்ப உயர்வை சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு செய்தி, இந்த மாதிரி நம்ம கோபப்படுகிறோம், ஆத்திரப்படும் மாதிரி எத்தனை பேர்கள் நடக்கிறார்களே, அவர்கள் இங்கு கூட சென்னை போன்ற பெரும் நகரங்களில் அடுக்குமாடி வீடுகள், ஒரு தளத்திலேயே 20-30 வீடுகள், பக்கத்து வீடுகள், ஆனா எலியும் பூனையுமாக இருப்பார்கள். பார்த்தோம்னா இவனை பார்க்க மாட்டான், அவனை பானோம். ஒரு கடிதத்தை கொண்டு போய் அங்க கொடுங்கண்ட போங்கன்னு இப்படி திரும்பிட்டு போயிடுவான். 2 பேருக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டைகள் அடுக்குமாடி வீடுகளில் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியும் நடந்து கொள்கிறார். இதையே சொல்கிறார் ஒரு மனிதரை, இன்னலி கராபத்தன்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஒரு நெருங்கிய உறவினர் பக்கத்தில் இருந்தார். அவர் எப்படி ஆளுநர் என்று சொன்னா, அசிலுகும் வயக்தவூனி, நான் சேர்ந்து வாழலாம் என்று போனால் என்னை துண்டித்துக் கொண்டே இருக்கிறார். ஒஹசினி இலைஹும், அவர்களுக்கு நான் நல்லதை நினைக்கிறேன், நல்லதை செய்கிறேன். இசீவூன், அவன் எனக்கு கெடுதியை செய்யறான். நிறைய பேர்கள் பாத்தீங்கன்னா குப்பையை வந்து மூட்டு வாசல கூட்டிட்டு போயிருவான். நம்ம எடுத்து அவங்க வீட்டுல உள்ளதை கூட ஒரு தடவை கூட்டி விட்டுட்டு போயிருவோம். இவன் குப்பையை பூரா வீட்டு வாசல்ல போட்டு போயிருவான், தண்ணியை ஊத்திட்டு போயிருவான். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இதையும் நமக்கு இடையூறுகளை செய்து கொண்டிருப்பான். இவர் அப்படி சொல்லுகிறார், நான் நல்லதை செய்கிறேன், அவனுக்கு அவன் எவ்வளவு உதவிகளை செய்கிறேன், எனக்கு இடையூறு செய்கிறான். இவன் செய்கிற அட்டகாசத்தை எல்லாம் ஆகும் அன்னும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். அலைய, ஆனா என்னை ஒரு என்னிடத்தில் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்படியும் இருக்கிறார்களே, நான் என்ன? அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார், நீ சொன்னதை போன்று இருக்குமானால் அன்னமா துசிஃபுல் மல்ல, சுடும் சாம்பலை அவனுடைய வாயில் போட்டவனை போன்றான். அவனுக்கு தான் கெட்டது. சுடு சாம்பலை ஒருத்தன் சாப்பிட்டால் எவ்வளவு சிரமத்துக்கு உட்படுவான், அந்த மாதிரி அவன் கஷ்டப்படுவான். நீ இதே போன்று தொடர்ந்து உன்னை புறக்கணிப்பவனை, உன்னிடத்தில் அன்பு பாராட்டாதவனை, உன்னிடத்தில் வந்து சேர்ந்து இருக்காதவனை நீ புறக்கணித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால், புறக்கணிக்காமல் அவனோடு சேர்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், லா யஸாலு மஅக்க மினல்லாஹி லஹீரும் மா தும்து அலா தாலிக். நீ இவ்வாறு இருக்கும் நிலையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு உதவியாளர் உனக்கு இருந்து கொண்டிருப்பான். எவ்வளவு அழகான ஒரு நிலை என்று பாருங்கள். அடுத்தவன் உங்களுக்கு துரோகம் செய்கின்ற பொழுதும், மோசடி செய்கின்ற பொழுதும், உங்களை இடத்திலே மோசமாக நடக்கின்ற பொழுதும் அன்பு பாராட்ட போகும்போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதவியாளர் கொடுத்து கொண்டே இருப்பார். இறைவனிடத்திலிருந்து ஒரு உதவியாளர். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் அவன்கிட்ட போய் நம்ம பேச வேண்டுமா, நமக்கு வைராக்கியம், நம்மளோட பிடிவாத குணம், அவன்கிட்ட எதுக்கு நம்ம பேசணும்? அப்படி பேசினாலும் உனக்கு சூடு சுரணை இல்லை, வெக்க மானம் இல்லை, இவ்வளவு கேள்வி கேட்டா அவன்கிட்ட போய் பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று கூட கேட்பாரு. பணத்திற்காக பள்ளி இலக்குவதை இஸ்லாம் சொல்லவில்லை, மார்க்கத்திற்காக அவனோடு அன்பு பாராட்டுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உறவினர்களிடத்தில், தன் இடத்தில் நெருக்கமானவர்களிடத்தில் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம உண்மையிலேயே ரமலானுடைய மாதத்தில் இறையச்சத்தை பெறுவதற்காகத்தான் இந்த நோன்பை நோட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த படைத்தவன் தான் எனக்கு முக்கியம் என்று இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீதான் பெரியவன் என்ற சொல் உண்மையில் இருந்து வருமானால், எல்லா கசடுகள் அனைத்தையும் தூக்கி எறிவிட்டு நாம் பாசம் உள்ளவர்களாக இருக்கணும், நாம் சந்தோஷத்திற்குரியவர்களாக மாறணும். எத்தனையோ நிர்வாகிகளுக்கு மத்தியில் கூட சண்டைகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம். என்றோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்றை பேசியதை அப்படியே உள்ள அடி மனதிலே உள்ளே வைத்துக் கொண்டு பிரச்சனை வருகின்ற நேரத்தெல்லாம் எடுத்தெடுத்து சொல்லி தன்னுடைய இடத்தை விரிவாக்கிக் கொண்டே போகிறோம். எல்லாத்தையும் கசடுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். இறையச்சத்தை தான் நம்ம அடிமனதில் உள்ள இப்ப வைத்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் எடுத்த பயிற்சி இறையச்சம். அல்லாஹ்வுக்காக எதையும் நான் செய்வேன், இறைவனுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பேன். வைராக்கியம், என்னுடைய திமிர் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுக்காக பணிந்து செல்வேன் என்பதை நீங்கள் உறுதி எடுத்திருப்பீர்களே, ஆனால் பயிற்சி எடுத்திருப்பீர்களே, ஆனால் பண்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய சகோதரர்களிடத்திலே சண்டை போட்ட சகோதரர் இந்த நன்னாளில் இருந்து துவங்கிருங்க. ஏன்னா உங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படணும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு பெற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டுமானால் உங்க பக்கத்து வீட்டில் சண்டையா இருந்தால் போய் சலாம் சொல்லி முசாஃபா கொடுங்க. உங்க உறவினர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். லா யதுகுல் ஜன்னத்த காத்திமுன், குடும்ப உறவை முறித்தவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் விரிசல் இருந்தால், அக்கா தங்கைகளுக்கு மத்தியில் இருக்குமானால், உறவினருக்கு வந்தால் உடனடியாக இந்த பெருநாள் அன்று உங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவங்க அதுக்கு பிறகு ஒரு விதமாக பேசினாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை போன்று நீங்கள் தொடர்ந்து அவர்களுடைய இணக்கத்தோடு வாழுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கஷ்டம், நீங்கள் எல்லாம் இவ்வளவு மனதிலே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீர்கள், அவ்வளவு ஒரு பாதிப்பு. ஆனாலும் தன்னுடைய உறவினர், தன் நெருங்கியவர் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக தன்னிடத்து உள்ளத்தில் இருந்த எல்லா விதத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுக்காக சேர்ந்து உதவி செய்த வரலாறை சஹீஹ் புகாரில் பார்க்கிறோம். அபூபக்கர் அவர்களுடைய மகள்
அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி மீது அவதூறு சொல்லப்பட்டது. 1 மாத காலங்கள் அவர்களுக்கு மத்தியில் புழுங்கி எழுந்தார்கள், வெளியில் செல்ல முடியவில்லை. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 1 மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேச்சை கேட்கின்ற பொழுது சொல்லுகிறார், கலச தமி, என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரெல்லாம் வற்றிவிட்டது. எவ்வளவு சோகமான ஒரு செய்தியை சொன்னாலும் ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு விழவில்லை. காரணம், எங்கே தண்ணீர் இருக்கிற, அழுது அழுது கண்ணில் இருந்த தண்ணீரை வற்றிவிட்டது. அவ்வளவு பயங்கரமான சோகமான அந்த ஒரு காலகட்டம். இந்த அவதூறு பிரச்சாரத்தில் அபூபக்கருடைய உறவினர் மிஸ்தாஹ் பின் உசாசா ஈடுபட்டிருந்தார். அபூபக்கரிடத்தின் உதவியை பெற்றவர் அவர். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்தவர்களாக நல்லவர்களாக அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்த உடனேயே அபூபக்கர் அவர்கள் அவருடைய உறவினரான மிஸ்தஹுக்கு சொன்னார், இனிமேல் உனக்கு எந்த உதவியும் இல்லை என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லிவிட்டார். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். எவ்வளவு பாதிக்க 1 மாத காலங்கள் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் அவருடைய மகள் கெட்டு போனவள், தவறாக நடந்தவள் என்று சொல்லும் போது அபூபக்கர் அவர்களுடைய மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும். அதிலே ஈடுபட்ட மிஸ்தகை பார்க்கும் பொழுது அவருடைய மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும், எவ்வளவு கோபப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ் இறக்குகிறான், வலாயத்தலி உலில் ஃபலி மின்கும் வஸாத்தி அய்து உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்யக்கூடாது. வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அவர்களை மன்னியுங்கள், அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறான். செய்தது தவறுதான், பயங்கரமான தவறுதான், மோசமான தவறுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னித்து விட்டு அதை அலட்சியப்படுத்து. உங்களுக்கு எவ்வளவு அநீதம் அக்கிரமம் செய்திருந்தாலும் மன்னிக்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டு அலட்சியப்படுத்துங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு லாபம், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். மக்களுக்கு செய்கிற அவன் உங்களுக்கு செய்த அந்த பாவங்களை நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறதான் கேட்கிறான். அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்க போய் கேட்கிறீங்க, அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு. நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் தருகிறேனே, ஏன் அவன் தவறு செய்கின்ற போது மன்னிக்க மறுக்கிறீர்கள்? நான் உங்களுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துகிறேனே, ஏன் ஒரு மனிதன் செய்கின்ற தவறை நீங்கள் அலட்சியப்படுத்த மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டவுடன் உடனே தன்னுடைய உள்ளத்தில் இருந்த மிஸ்தஹ் மீது உள்ள வெறுப்பு கசப்புணர்வு தூக்கி எறிந்துவிட்டு, வல்லாஹி இன்னி உஹிப்பு அய்யஃபிரல்லாஹு லீ, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதைத்தான் விரும்புகிறேன் என்று திரும்பவும் அவருக்கு உதவி செய்கிறார். யாருக்கு? தன்னுடைய மகளின் மீது அவதூறு சொன்னவருக்கு. எப்படிப்பட்ட பண்பாடு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பக்குவப்படுத்தப்பட்டு இருக்குமானால், இந்த ரமலானுடைய மாதம் நம்மை அந்த அளவுக்கு நல்வழியை படுத்திருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. அது அப்பப்போ முடித்துவிட வேண்டும். அது தொடர்கதையாக கியாமத் நாள் முறையிலும் இழுத்து போய்விடாதீர்கள். மன்னிப்பு என்ற நிலையை ஏற்படுங்கள். உங்கள் சகோதரரிடத்தில் இருந்த நல்ல விஷயங்களாக பாருங்கள், கெட்டதை பார்க்காத. நல்லது எத்தனையோ இருக்கும். நீங்கள் யாரை வெறுக்கிறீர்கள், நீங்கள் யார் மீது கோபப்படுகிறீர்கள், அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி, கெட்ட குணம் எங்க இருக்குன்னு பார்க்காம அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அன்பு உங்களுக்கு வரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிணக்குகளுக்கு தீர்வு சொல்லும் போது சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் பாருங்கள், லா யஃப்ரகு முஃமினுன் வலா முஃமினா, எந்த ஒரு மூமினான ஆணும் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். வயின் கரிஹ மின்ஹா ஹுலுக்கன் வ ரலிய மின்ஹா ஆகர், ஒரு குணத்தை நீ வெறுத்தால் இன்னொரு குணத்தை நீ புரிந்து கொள்வாய். தேடி பாரு உன் மனைவிட்ட, உன் மனைவிட்ட ஒரு தப்பை காணுகிறாய், நல்ல குணம் எத்தனை இருக்கிறது. அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு பாசம் வேறு என்னென்ன இருக்கிறது, இந்த கோணத்தில் பாருங்கள், நீ பட்டியல் போட்டு பார்க்கலாம்.
நிறைய அல்லாஹ் வச்சிருக்க. எல்லாத்தையும் 100% கெட்டவனாக அல்லாஹ் படைக்கவில்லை. 4 நல்லது இருந்தால் 4 கெட்டது. அந்த 4 கெட்டதை பார்க்காத நல்லதை பார்த்து கொண்டிருக்கு. இவ்வளவு அன்புள்ளவளாக இருக்கிறாளே, இவ்வளவு பாசமுள்ளவளாக இருக்கிறாளே, இவ்வளவு நமக்காக செய்திருக்கிறாள் என்ற நல்லதை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் கணவரையும் அப்படி திருப்பி பாருங்கள். ஏதோ ஒரு நேரத்தில் கோபப்பட்டவர் உங்களுக்காக எப்படி துடித்திருக்கிறார். உங்கள் பிரச்சனை என்று சொன்னால் எங்கிருந்து ஓடி வந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய கசப்புணர்வுகள் எங்கே ஓடி போய்விடும். அதுதான் அல்லாஹ் தஆலா பெண்களிடத்தில் அதிக கோபப்படக்கூடிய ஆண்களுக்கு ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்க மனைவிமார்கிட்ட நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். பையன் கரைத்துமுஹு ஃபஅஸான் தக்ரஹு ஷையன் ஃபயஜஅல்லாஹு பிஹி கைரன் கஸீரா. நீங்கள் ஒன்றை வெறுத்தீர்களானால் அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கலாம். நீங்க சரியில்லை நினைக்கலாம், அல்லாஹ் அதுல கூட ஒரு கைரை வைத்திருப்பான். ஒரு அல்ல, நிறைய வைத்திருப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வெறும் குறைகளையே பார்த்து கொண்டிருந்த நமக்கு மத்தியில் உள்ள அன்பு பாசம் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அந்த குறைகளை விட்டு விட்டு நிறைகளாக பாருங்கள், உங்களிடத்தில் அன்பு பாசம் நிச்சயமாக உருவாகும். அதை இந்த ரமலானுடைய மாதத்தில் பெற்ற அந்த படிப்பினையாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உருவாக்குங்கள். இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய அன்பை தொடருங்கள். மார்க்கத்துக்காக மட்டும் மற்றவர்களை வருங்கள். உலக குடும்ப விஷயத்தில் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பிரிவினைக்கு காரணமாக ஆளாகிவிடாதீர்கள். அதனால் தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பொய்யை ரொம்ப கடுமையாக எச்சரித்தாங்க. பொய் எங்க கொண்டு போய் கெட்ட விஷயங்களுக்கும் வயன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், கெட்ட விஷயம் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னாங்க. பொய் பேசாத, அது கெட்டதுல கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் விடும் என்று சொன்ன அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இறுதியில் அந்த பொய்யை ஒரு கட்டத்துல சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் அனுமதிக்கின்றார்கள். லைசல் கذாபு அல்லது யஸ்லுஹு பைனன் நாஸ் வயம்னி கைரம் வயகூலு கைரா. 2 பேர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லுகிறானே, அது பொய்யே இல்லை, நல்லதையே சொல்லுகிறான், நல்லதையே நினைக்கிறான். 2 பேர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்துவதற்காக சொல்ற பொய் அது பொய் அல்ல, அதில் நன்மை உண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு மத்தியில் உள்ள அன்பு பாசம் எவ்வளவு நீடித்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். அதனால இந்த ரமலானுடைய மாதத்தில் பெற்ற அந்த படிப்பினையாக நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நான் இன்னும் நன்றாக என்னுடைய கசப்புணர்வுகள் எல்லாத்தையும் நிற்கணும். என்ன அப்படி தொடர்றதுக்கு என்னன்னா, முந்தியதை மொத்தமாக மறந்துடணும், தொடர்ச்சி எடுத்துடணும். அந்த பழசுல அன்னைக்கு சொன்னியே, இன்னைக்கு சொன்னானே, அப்படி சொன்னான் என்ற எண்ணம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இருந்தாலும் அது வைரஸ் மாதிரி உங்களை கெடுத்து விடும். அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இனிமேல் உங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் நடப்பதற்கு முயற்சி செய்யணும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் முக்கியமாக இந்த பெருநாள் உரையிலே சொன்னது தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால அதை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நம்ம ரமலானுடைய மாதத்தில் எல்லாம் நம்முடைய பாவங்கள் அழிவதற்காக வேண்டி நம்ம நிறைய இபாதத்துகளை செஞ்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் அழிவதற்காக சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தர்மம் தான். திருமறை குர்ஆனும் சொல்லுகிற யுகஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த தர்மத்தின் மூலம் அழிச்சிடும். எவ்வளவு தர்மம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது. எவ்வளவு கொடுத்துட்டோம்னா சின்னதெல்லாம் அப்படியே போய்கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு மறுமை நாளையில் நரகத்தில் பக்கத்துல ஒருத்தர் இருப்பான். அல்லாஹ்வின் முன்னிலையில் இருக்கும் போது யார் மொழிமை இருக்கிறவன் யாரும் இருக்க மாட்டான், எந்த விதமான திரையும் இருக்காது, அல்லாஹ்ட்ட நேரடியா இருப்பான். இப்ப நேரடியா இருக்கும், இந்த பக்கம் பார்ப்பான் அந்த பக்கம் பார்ப்பான், எல்லாம் நரகமாக இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க. அவ்வளவு கடைசி கட்டத்துல தூக்கி நரகத்துல போட போறான்னு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நீ செய்த ஒரு பேரித்தம்பழத்தின் தர்மம் நரகத்துல தூக்கி உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் போட போகுது. அப்ப தர்மம் எவ்வளவு பாருங்க, கஞ்சத்தனமாக இருப்பது நரகத்தை போக்கும். நீங்க செய்யற சிறிய அளவு தர்மம்னாலும் சரி. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தர்ம விஷயத்துல ஏழை பணக்காரனுக்கு இதே சொல்லல, எல்லாரும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அத்தனை பேர்களும் அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் செய்வது கடமைன்னு சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க, இல்லாதவன் என்ன செய்வான் யார சொல்லலாம்? இல்லாதவனா? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உனக்கு உடல் வலிமை, நல்ல சக்தியை கொடுத்திருக்கிறான். அவன் என்ன செய்வான்? வயாமலு பியதிஹி வயதசத்தக்,
போய் வேலை செய்து அதிலிருந்து தர்மம் செய்வான்னு சொன்னாங்க. இல்லாதவனை கூட சொன்னாங்க. நம்ம நினைக்கிறோம் பணக்காரன் தான் கொடுக்கணும், இல்ல எல்லாரும் கொடு, ஏன்னா நம்ம பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் நபி தோழியர்கள் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இறந்ததற்கு அவர்கள் முன்னாடியும் சரி பின்னாலும் சரி தனக்கு தேவையில்லாவிட்டாலும் கூலி வேலை செய்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த பொருள்களை தர்மம் செய்வர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஜைனப் வேலை செய்வாங்க, போய் அவங்களுடைய ஆர்வம் ஆசை தர்மம் செய்யணும், போய் எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சு வர்ற பணத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுப்பதே அவர்களுடைய வேலையாக இருந்திருக்கிற என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் அள்ளி இருந்தால் எப்பவும் கொடுத்து கொண்டு எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளவு அள்ளி கொடுத்து கொண்டே இருங்க நல்ல பணிகளுக்கு. இந்த நம்முடைய ஜமாத்தினுடைய பணிகள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், நெருங்கிய உறவினர்கள், எவ்வளவு பேர்கள் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் உங்களால் முடிந்தது எப்போதும் தர்மத்தை இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுவும் இந்த பெருநாள் உரையில நரகத்திலே பெண்களை அதிகமாக கண்டேன் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னது தஸத்தக்ன வலோ மின் ஹுலிகுன்ன, கையில பணம் இல்லாட்டாலும் உங்களுடைய ஆபரணங்கள் நகையிலிருந்து தர்மம் செய்யுங்கன்னாங்க. பிலால் துண்டை ஏந்தி போனார், கையில் இருந்த காலில் இருந்த நகைகள் எல்லாம் அங்கே தூக்கி போடப்பட்டது. அப்ப நரகத்திலிருந்து பெண்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய முதல் ஆயுதம், முதல் பாதுகாப்பு கவசம் இந்த தர்மம். அதனால நிறைய தர்மத்தை அள்ளி நீங்கள் போடுங்கள். உங்க உறவினர்களுக்கு நிறைய கொடுங்க, உங்கள் தெரிந்தவர்களுக்கு கொடுங்க, நல்ல பணிகளுக்கு நீங்கள் வாரி வாரி நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்